ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். நற்செய்தி பணி சிந்தனைகளை ஆகமங்களின் வழியாக பார்த்து கொண்டிருக்கோம். எண்ணாகமத்தின் புத்தகம் இறுதி பகுதிக்கு உங்களுடைய சிந்தனைகளை வரவேற்கிறோம். 33ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் வசனம் வரை அதிகாரம் வரை இருக்கிற இந்த பகுதி வனாந்தர வழி பயணத்தின் ஒரு கண்ணோட்டம். பயணம் என்பதே ஒரு கண்ணோட்டம் தான். இங்கே ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்திலே வழி பயணத்தில பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கல பட்டணம் தருகிறார். யோசுவாவை இந்த தொடர் பயணத்திற்கு தளபதியாக, இளம் தலைவராக நியமிக்கிறார். அவருடைய சுதந்திரம் அவருடைய பிதாவின் வம்சமான கோத்திரத்தோட இருந்தது. 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசேக்கு கட்டளையிட்டபடியே செலேப்பியாத்தின் குமாரத்திகள் செய்தார்கள். ஆண்டவருடைய கட்டளையின்படி மனுஷர், மனுஷிகள், பிள்ளைகள், பிறர் என்று எல்லாரும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரின் சுதந்திரம் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் அருளப்பட்டது. அந்த காரியங்கள் நிறைவேறும் போது எரிகோவின் அருகே யோர்தானுக்கு இப்புறத்துல மோவாபின் சமனான வெளிகளில கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த கட்டளைகள், நியாயங்கள் இவைகளே என்று எண்ணாகமம் கூறி முடிக்கிறது. இந்த வனாந்தர வழி பயணத்துல அவர்களை வழி பயணம் இனிதாய் இல்லாமல் இருந்ததற்கு, லகுவாய் இல்லாமல் இருந்ததற்கு, லேசாய் இல்லாமல் இருந்ததற்கு ஏராளமான காரணங்களை வசனம் கூறுகிறது. வேதம் கூறுகிறது 10 முரட்டாட்டங்கள் என்று கூறுகிறது. புகார்கள் இருக்கிறது, சூழல்கள் இருக்கிறது, கடுமையான நேரங்கள் இருக்கிறது. என்னாகமம் புத்தகத்தின் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 31, 32, 33 வசனங்கள் இதை கூறுகிறது. 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் இதை கூறுகிறது. இப்படி அவர்கள் முறுமுறுப்பு செய்ய வேண்டியது, கசப்பை உமிழ வேண்டியது, கோபம் தாபம் கொள்வது, புகார் தெரிவிப்பது என்று ஜென்ம சுபாவங்களை கடவுளின் பிள்ளைகளாக இஸ்ரவேல் சந்ததியார் வெளி கொண்டு வந்தார்கள்.
அது அவர்களை முரட்டாட்டம் செய்ய வைத்தது. என்ன செய்றாங்க? எங்களுக்கு இந்த ஊரே வேண்டாம், எகிப்து பரவாயில்ல, இந்த வனாந்தரமா போதும் போதும், யோதானா அக்கடாவா வேண்டாம் என்கிற அளவுக்கு அவர்களை கசப்பில் ஆற்றிட்டு புதிய தலைவன் வேண்டும் என்று சொன்னார்கள். எல்லாரும் எல்லா ஊர்களிலையும் எல்லா இயக்கங்களிலையும் எல்லா சபைகளிலையும் செய்கிற ஒரு முக்கியமான முரட்டாட்டம், இவர் வேண்டாம், புது தலைவன் வேண்டும். அடுக்கடுக்கான குற்றங்களை அவர்கள் மேல் தொடுத்தார்கள். கர்த்தரை சோதித்தார்கள், பரிசோதித்தார்கள் என்று வேதவசனம் பழைய ஏற்பாட்டு மொழியிலே சொல்லுகிறது. வனாந்திரத்தின் முரட்டாட்டத்தை 15ஆம் வசனம் முதல் அதிகாரம் முதல் 27ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் வாசிக்கிறோம். ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. செங்கடலை கடக்கும் போது விசுவாச குறைவு, மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்த போது கொந்தளிப்பு, பாவம் செய்த போது தண்டனை ஏற்பது கடினமாக இருந்தது, மன்னாவை சேமித்த போது அதிகம் சேமித்ததுனால அனுபவித்தார்கள் தண்டனைய. ஓய்வு நாளில் மன்னாவை சேகரித்தது 16ஆம் அதிகாரம். தண்ணீர் இல்லாத போது ரெமி தீமில் கொந்தளித்தார்கள். பொன் கன்று குட்டியை தங்களுக்கு விக்கிரகமாக ஏற்று அதையே தெய்வம் என்று வணங்கினார்கள். ஏன்? மோசே வருவது சீனாய் மலையிலிருந்து தாமதித்த போது. தெபேராவில் இறைச்சி இல்லை என்று கோபம் கொண்டார். வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னா அருளப்பட்டது. ஆனா அந்த மன்னாவையே திரும்ப 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 உணவு உண்டதுனால வேறு ஒன்றும் இல்லை, இறைச்சி கூட இல்லை என்று எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல இவர்களுடைய முரட்டாட்டத்தை பார்க்கிறோம். உணவு போதுமானதாக இல்லை. 11ஆம் அதிகாரத்துல இதுவும் பார்க்கிறோம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்ததாக 14ஆம் அதிகாரம் கூறுகிறது. அவர் நீடிய பொறுமை உள்ளவர், இரக்கம் செய்கிறவர், தாமதிக்கிறார். ஏதோ தாமதிக்கிறார் என்பதற்காக அல்ல, எல்லாரும் மனம் திரும்ப, ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்க. 2 பேதுரு 3:9 இதை நமக்கு கோருகிறது. சரி, இப்படி முறுமுறுப்பு, கோபம், கசப்பு, போராட்டம், இவைகளிலே துவங்கிய ஒரு அதிருப்தியான விசுவாச வாழ்க்கை, அப்படி சொல்லுவோமா? அது விசுவாச வாழ்க்கையே இல்லை. ஆனா விசுவாச வம்சத்துல வந்த கடவுளின் பிள்ளைகள் இப்படிப்பட்ட அவிசுவாசத்துல வாழ்ந்ததுனாலேதான், இல்ல விசுவாசிகளுக்குள்ள முறுப்பு இருக்குதானே, கசப்பு இருக்கிறதானே, கோபம் இருக்குதானே, அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாச வாழ்வை அவர்கள் வாழ்ந்ததுனால அவர்களுக்குள்ளாக துணிகரமாக முரட்டாட்டம் தோன்றிற்று. டாக்டர் தீடோ வில்லியம்ஸ் மாணாக்கர்களாக எங்களை அந்த கல்லூரி மாணவர்கள் முகாம்களில் போதிக்கும் போது சொல்வார், சிறுமியர் வட்டு வைத்து விளையாடுவார்கள், தெரியுமான்னு சொல்வார். கூந்தல் வைத்து விளையாடுவார்கள், வட்டு வைத்து விளையாடுவார்கள், சைக்கிள் டயரை உருட்டி வைத்து விளையாடுவார்கள். சொல்வார், அந்த டயரை உருட்டி விடுவாங்க இல்லையா, அப்போ நேராக வேகமாக போகும், போயிட்டு அப்படி ரவுண்டா சுத்தும், பிறகு தொப்புன்னு விழும். அப்படிதான் அழிவு இருக்கும், வீழ்ச்சி இருக்கும்னு சொல்வார். அழிவு, வீழ்ச்சி திடீரென்று நிகழ்வது அல்ல, அது முறுமுறுப்பில் ஆரம்பிக்கும், கோபதாபங்களில் வெளிப்படும், கசப்பை உணவாக்கும், கோபத்தை, புகாரை, கொந்தளிப்பை இதயத்துல மறைத்து வைத்து எப்போதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அப்போதெல்லாம் அதை வெளிப்படுத்தும். இவைகள் யாவும்
முரட்டாட்டத்தின் உள் அடையாளங்கள். வனாந்திரத்துல இவர்கள் செய்த முரட்டாட்டம் கொடுமையானது. வனாந்திர ஆண்டுகள் என்று கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சில அனுபவங்கள் அத்தனை கடுமையானது. அந்த வனாந்திர ஆண்டுகளுக்காக, ஏன் இந்த வனாந்திர ஆண்டுகள் 38.5 ஆண்டு காலம் காலை கொண்டிருந்த வேறே ஆவியை கொள்ளாதவர்களாய், அந்த ஆவியை புரியாதவர்களாய், அந்த விதமான பார்வையை ஏற்காதவர்களாக இருந்ததுனால ஒரு அவிசுவாசத்திற்காக தங்களுடைய தலைமுறையையே அவர்கள் இழக்க வேண்டியதாக இருந்தது. வனாந்திரத்துல சூடுண்டவர்களாக, பரீட்சை பார்த்தவர்களாக, கோபம் மூண்டவர்களாக, கோபம் மூட்டப்பட்டவர்களாக, ஆண்டவரின் அநாதி கிருபைகளை அசட்டை செய்தவர்களாக, 1000 தலைமுறைக்கு இலங்குகிறவர், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தர் என்று அறிந்திருந்தும் துணிகரமாக செய்ததுனால அந்த முழு தலைமுறை இந்த திருத்திட்டத்துல பங்கெடுக்காமல் சென்று விட்டது. பாலத்தேன் ஓடுகின்ற அந்த கானான் தேசத்திற்கு வர முடியாமல் போயிட்டு, முறுமுறுப்பு, கசப்பு, கோபதாபம், புகார், கொந்தளிப்பு, உள்ளான உணர்வுகள் இந்த போராட்டத்தை எனக்குள்ளாக வைத்து 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 பாதுகாத்து வெளிப்படாத விதங்களில நவநாகரிக ஒரு மேலோட்டமான வாழ்க்கையை வாழுகின்ற விசுவாசிகள், ஊழியர்கள், விசுவாசங்கள், ஊழியங்கள் முரட்டாட்டம் செய்யும் என்பதற்கு இது வனாந்திர வாழ்வு ஒரு அடையாளம். ராணுவ குறிப்புகளே நாட்காட்டிகளாக எண்ணாகமும் பணித்திட்ட பணிகளை நமக்கு நிறைவேற்றி இருக்கிறது. இல்ல, ராணுவ வீரர்களாக வாழ்வதற்காக கர்த்தர் நம்ம அழைத்திருப்பார் என்றால் சின்ன சின்ன காயங்களை, தடயங்களை, வடுக்களை நினைத்து நினைத்து ஒத்தனம் கொடுத்து அதையே பார்த்து கொண்டிருக்க கண்ணீர் வடிப்பதற்கு ஒரு விதம் இல்லை, ஒரு காரணம் இல்லை, ஒரு நியாயம் இல்லை. ஏன்? ராணுவ குறிப்புக்காக, நாட்காட்டிக்காக, பணித்திட்டத்திற்காக கர்த்தர் என்னை அழைத்து அமைத்திருக்கிறார். முறுமுறுப்புக்கு, புகாருக்கு, முகாந்தரங்களுக்கு வாய்ப்பே இல்லை. மனிதரின் வார்த்தை அல்ல, கடவுளின் வார்த்தையே வாழ்ந்து காட்டுவதற்காக கடவுள் நம்மை இந்த எண்ணாகமத்தின் வழியே அழைத்திருக்கிறார். அந்த முறுமுறுப்பை அப்போதே விதை அளவிலேயே, முளையிலேயே கிள்ளி வேரோடு பிடுங்கி எரியாத பட்சத்துல கசப்பு, கோபம், தாபம், புகார் குறைவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். அதில் நாம் வீழ்ந்தோம் என்றால் அடுத்த எல்லை முரட்டாட்டம் என்கிற வீழ்ச்சி. அந்த முரட்டாட்டம் எனக்குள்ளாக வாசம் செய்கிற இந்த மனப்பான்மையினால, இந்த நோக்கினால, என்னுடைய விதங்களினால வெளித்தெரிகிறது. அந்த முரட்டாட்டத்தில் வீழும் போது முடிவாக கீழ்ப்படியாமையில் மனிதம் வீழ்கிறது, மனிதர் வீழ்கிறார்கள், தலைவர்கள் வீழ்கிறார்கள், ஊழியங்கள் வீழ்கிறது, சபைகள் கடவுளின் திட்டத்தை ஏற்க கீழ்ப்படியாமையை பெறுகிறது, மனம் இறுகுகிறது. வனாந்திர வழிப்பயணத்துல ஆண்டவர் தம்முடைய திருத்திட்டத்தை ஏற்றுவார். மோசேயை போல போராடி மேற்கொள்வதற்கு இல்ல, மோசே இதைத்தான் செய்தார். என் பேரை கிறுக்குன்னா கிரிக்கிறீங்க ஆண்டவரே. மக்களோடு போராடுகிறார்,
ஆண்டவரோடு போராடுகிறார். யாவே என்கிற தெய்வம் எங்களுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உண்மைதான் மீறிட்டோம், இல்ல அவங்க மீறிட்டாங்கிறதுல மீறிட்டோம், முறுமுறுத்தோம், கசந்தோம், கோபதாபங்களோடு வாழ்ந்தோம், மன்னியும். அப்படி மன்னியும் என்று வேண்டிக் கொண்டது நிமித்தம் ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். கடவுளின் திருத்திட்டத்தை அவருடைய திரு சித்தத்துக்காக புதிய ஏற்பாடு ஒருவரும் கெட்டு போகாதபடி அதற்காக தான் தாமதிக்கிறார். ஏதோ அவர் அலட்சியமா இருப்பதற்காக அல்ல, வேற ஏதோ ஒரு நோக்குக்காக தாமதிக்கிறார் என்பதல்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, ஒருவர் கூட அழிய கூடாது என்பதற்காக அவர் தாமதிக்கிறார். அப்படி ஒருவர் கூட அழியக்கூடாது என்கிற அந்த மாபெரும் தயா கர்த்தர், தயாளன் ஆண்டவர் எனக்கு முன்பாக சொல்வதனால வனாந்திர பயணத்தின் அத்தனை முறுமுறுப்புகளை, முரட்டாட்டத்தை, முடிவாக கீழ்ப்படியாமையை மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். அப்போது எண்ணிக்கையின் ஆகமங்களில் பலி கொடுக்கணும். இதை செய்தால் புறா, இதை செய்தால் ஆடு, இதை செய்தால் மாடு என்று அடுக்கடுக்கான புகார்களுக்கு, அடுக்கடுக்கான முறுமுறுப்புகளுக்கு தண்டனைக்கு அபராதம் இருக்கிறது, தண்டனை இருக்கிறது, பாவ விமோசனம் இருக்கிறது, பலி இருக்கிறது. இன்றைக்கு அவைகள் இல்லை. இயேசுன்னு ரத்தத்தினால இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற அந்த தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்னை சுத்திகரித்து 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறது. இந்தியாவிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஜபம், என்னை, எங்களை, எங்கள் தலைமுறையை, எங்களை இதை போன்ற நிலையை மன்னியும் என்று மோசேயை போல, அல்லாவிட்டா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்கிற ஒரு வைராக்கிய வாஞ்சை கொண்டு போராடி மேற்கொண்டா கர்த்தர் இந்த தேசத்தை, ரத்தப்புளிய, முறுமுறுப்ப, அக்கிரமத்தை, முரட்டாட்டத்தை மன்னிப்பார். அந்த மன்னிப்புக்காக தாமதிக்கிறார். எதுக்கோ தாமதிக்கிறார் என்று எண்ணாம, எல்லாரும் கெட்டு போகாம, ஒருவரும் கெட்டு போகாம, எல்லாரும் ஒருவர் கூட கெட்டு போகாம, ஒரு அமைப்பு கூட, ஒரு தீவிரவாத அமைப்பு கூட, அதில் இருக்கிற ஒவ்வொரு அங்கம் கூட இல்லை. இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் 3 தேசங்களினாலே அகப்பட்டு இருக்கிற இந்த தேசம்தான். பாலஸ்தீனர்கள் கொண்டாடுகிறார்கள், இஸ்ரேல் என்கிற யூதர்கள் பிரதானமாக தங்களுடைய நாடு என்கிறார்கள். ஹமாஸ், வெஸ்ட் பேங்க் எங்களுடையதுன்றாங்க. இவங்களை சுத்தி ஒரு 13 இஸ்லாமிய நாடுகள் கொக்கரிப்பு கொண்டு இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கிறது என்று. கடவுள் அவருடைய திருத்திட்டத்தை இந்த மனிதர்களுக்கு தருவதற்காக அங்கிருந்து நம்முடைய நண்பர்கள், ஊழியம் செய்கிற கடவுளுடைய பிள்ளைகள் தருகின்ற நல்ல செய்தி, ஹமாஸ் தீவிரவாதிகளில் நல்ல விசுவாசிகள் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். தீவிரவாத அமைப்போடு, அதன் உடையோடு, அதன் அணிகலன்களோடு, அதன் ஆயுதங்களோடு கூட தான் அவங்க அங்க வாழ்றாங்க. ஆனா இதயத்துல இயேசுவை சுமந்து அணிகிறார்கள். வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்க, பாலஸ்தீனாவில் இருக்காங்க, இஸ்ரேல் என்கிற அந்த யூத எண்ணத்திலேயே இந்த கிறிஸ்துவ விசுவாசத்துல ஆழமாய் ஒப்பு கொடுத்த விசுவாச தலைவர்கள், சபைகள் இருக்கிறது. கடவுளின் திட்டம் அவருடைய திரு சித்தமாக இன்றைக்கு நம்மளே நிறைவேறுவதற்கு வனாந்தர வழி பயணத்துல முறுமுறுப்பு இல்லாதபடி அந்த துவக்கத்தை அங்கேயே கிள்ளி எறிய, முரட்டாட்டத்திற்கு இம்மியும் இடம் கொடுக்காதபடி, கீழ்ப்படியாமல் அமிழ்ந்து போகாதபடி, அழிந்து போகாதபடி கடவுள் நம்மை, நம்முடைய தலைமுறையை காப்பாராக. கடவுளின் திருத்திட்டத்துல தேசத்தை சுதந்திரிப்பதற்காக
நமக்கு ஒரு வாக்கு இருக்கிறது. அந்த வாக்கு பாலும் தேனும் ஓடும் கானான் தேசம் உங்களுக்கு சொல்லுவோம். காலடி மிதிக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும் என்பது. அந்த தேசத்தின் வீதிகளாய் இந்தியாவின் எல்லா எல்லைகள், தாலுகாக்கள், தெருக்கள், வீதிகள் கடவுளின் திருத்திட்டத்திற்காக முரட்டாட்டம் இல்லாத, முறுமுறுப்பு இல்லாத, கீழ்ப்படிமை இல்லாத கடவுளின் திருப்பெயரில் ஆசி பெற்ற தேசமாய், அகன்ற பாரதமாய் கடவுளதை ஆசீர்வதிக்க நாம் போராடுவோம், ஜெபம் செய்வோம். கடவுள் நம்முடைய அந்த கிருபையை நமக்கு தருவாராக. வனாந்திர பயணத்துல நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். பரம தகப்பனே, இந்த வழிநெடுக இந்த ஆகமங்களில் எங்களுக்கு கற்றுத்தந்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் சொல்லும், அதை கேட்க அருள் தாரும், கீழ்ப்படிதல் தாரும், இரக்கம் தாரும், போராடி மேற்கொள்ள ஜப ஆவி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜபம் செய்வோம். எங்களோடு கூட இணைந்து கொள்வீங்களா? உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய கண்ணீரை, கவலைகளை ஒரு நொடி பொழுதுல அவருடைய சன்னிதானத்தில் ஐக்கிட்டு அவருடைய தொடுதல் உங்களை தொடவும், அவருடைய தொடுதல் மூலமாக நீங்கள் பலன் பெறவும், அருள் பெறவும், கிருபை பெறவும், அருள் வாக்கு பெறவும், வாக்குத்தத்தம் பெறவும் நீங்கள் நன்றாயிருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வரீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த தருணத்துக்காக நன்றி. எங்கள் கண்ணீரை காண்பதற்காக நன்றி. எங்கள் கவலைகளை ஏற்கிறதற்காக நன்றி. வனாந்தரத்தில் கடுமையான விதங்களில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இனத்தை நீர் சொந்த இனமாக தெரிந்து கொண்டீர. எங்களை தெரிந்து கொண்டோம். அந்த வாழ்க்கை பயணத்தில் அப்படிப்பட்ட ஒரு வனாந்தர எல்லையில வாழ்வது போல வாழ்கின்ற எங்களுக்கு அதே கிருபையை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றாயிருப்பதற்காக வாக்கு செய்யும் அப்பா. பட்டணங்களுக்கு, நாங்கள் வாழும் பகுதிகளுக்கு, நாங்கள் வாழும் எல்லைகளிலே இருக்கிற காரியங்களை சுதந்திரிப்பதற்கு நீர் சொல்லி இருக்கிற அத்தனை நன்மைகளை எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு என்று தருவீர. அன்று தந்தது போல இன்றும் எங்களுக்கு தாரும். வேற எந்த இனத்திற்கும் செய்யல, வேற எந்த ஜாதிக்கும் செய்யலையே. உமக்கு சம்பந்தம் கொண்டதுனால எங்களுக்கு செய்வீர். 1000 தலைமுறைக்கு இறங்குவீர். அந்த இறக்கத்தின் வழியாய் எனக்கு செய்யும், என் குடும்பத்துக்கு செய்யும், என் தேவைக்கு செய்யும். என் தேவன் மலையே